இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க விளையாடுற கண்ணாமூச்சி ஆட்டத்துல அந்த பசங்களையும் வச்சு விளையாடுறீங்க. போதும் பாரதி, ஆதிக்கிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லு. இந்த பாரு, நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் பரவாயில்ல, உன் காலில் விழுந்து கேட்டு கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா கேளுங்க. இப்ப எதையோ யாருக்கும் சொல்ல தேவையில்லை பாட்டி. இப்ப சொல்லலன்னா வேற எப்போ? வரவங்க போறவங்க எல்லாம் ஒன்னு அடிச்சிட்டு போவாங்க, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போவாங்க. அந்த மித்தனாவுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா உன்னை பார்த்து வேலைக்காரின்னு சொல்லுவா. என் வயிறு பத்தி எரியுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் தினம் செத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா உண்மையை சொல்லிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துறேன். ரொம்ப வலிக்குது பாரதி. நம்ம ஆகாதவங்களுக்கு கூட ஒன்ன மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இந்த ஒரு வாழ்க்கை தான் நிஜம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. கையில இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கனவு கோட்டையில வாழ முடியாது பாரதி. பாட்டி, எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல மாறணும்னு ஆசைப்படுறது நம்ம கையில இல்ல பாட்டி. எப்ப என்ன நடக்கும்னு அந்த ஆண்டவ எழுதி வச்சிருக்கான். அவன் போக்கிலேயே விட்டுருவோம். கண்டிப்பா கடவுள் நமக்கு நல்ல பதில சொல்லுவாரு பாட்டி. அந்த நம்பிக்கையில மட்டும்தான் நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த வீட்டுல இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. என் மனசுக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்ல. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு தப்பான சூழ்நிலையில என்ன தள்ளி விட்டுருக்காரு. இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன கூட்டிட்டு வந்தவரு கண்டிப்பா இதுல இருந்து என்ன வெளியே கூட்டிட்டு போவார்னு நான் நம்புறேன் பாட்டி. இப்ப எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட போய் சொல்லி அவருக்கு ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையால ஏதாவது அவருக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்க்கையில என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது பாட்டி. தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவருக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடாதீங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாரதி. நீ ஆதியோட உசுருக்கு பிரச்சனை வந்துருமேன்னு இவ்வளவு தூரம் யோசிக்கிற. அவன் என்னடானா கண் முன்னாடி தான் பொண்டாட்டி அடி வாங்குறத பாத்துக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான். இதையெல்லாம் பாத்துட்டு இருக்கணும்னு ஆண்டவன் எனக்கு எழுதி வச்சிருக்கான். நான் எந்த காலத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சேனோ தெரியல. நீ என்னமோ பண்ணு. நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு அறிவு வரலைன்னா அந்த கடவுள் தான் உனக்கு சீக்கிரம் நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆனா இப்ப நீ என்ன சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னொரு தடவை உன்கிட்ட சொல்லிட்டு போய் நான் ஆதிகிட்ட சொல்லுவேன்னு மட்டும் நினைச்சுக்காத. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாட்டி. கடவுளே, இது என்ன கொடுமை? ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? எந்த முடிவையும் எடுக்க முடியாம நான் தடுமாறி நிக்கிறது உனக்கு தெரியலையா? இதுக்கெல்லாம் நீதான் எனக்கு சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லணும். என்ன நீ கைவிட மாட்டேன்னு நான் நம்புறேன்.